மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் அடிச்சிடாதீங்க மேடம். வேண்டாம் மேடம். தம்பி மாறா, என்னப்பா உன் பொண்டாட்டியையும் அவங்க சிஸ்டர்ஸையும் விசாரிக்கிறது உறுத்துதா? கஷ்டமா இருந்தா வெளியே போய் நில்லு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இவங்க 3 பேரும் குற்றவாளிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்ல மேடம், இன்னும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணல. நீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல இவங்க 3 பேரும் இல்ல, அதனால இவங்க தான் குற்றவாளின்னு சொன்னா எப்படி மேடம்? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு சரின்னு தலையாட்டிட்டு போறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என்ன முறைக்கிறீங்க? நீங்க ஒண்ணு காமிச்சீங்களே, அது சாலிகிராமம் பிள்ளையார் கோயில் தானே? ஆமா. வீராவும் அண்ணி எங்க போனாங்கன்னே தெரியாம சொல்லிட்டீங்களே மேடம். மேடம் பென்ட்ரைவ்ல இருக்கு மேடம். நீங்க சொன்ன ஆழ்வார் திருநகர் ஃபுட்டேஜ் இதுல மட்டும் அவங்க இல்லாம இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் போடுங்க மேடம். நம்ம தப்பு செய்யல, ஆனாலும் நடந்த விஷயத்துல ஏதோ ஒரு வகையில் நமக்கு சம்மந்தம் இருக்குல்ல. இதெல்லாம் லாஜிக்கா மாத்தலன்னா மொத்த கேஸையும் நம்ம பேர்ல எழுதிட்டு போயிடுவானுங்க. ஆமா ஆமா மாமா, நல்ல வேலை பாத்தீங்க. கரெக்ட் தான். ஆனா இப்படி பிரச்சனைக்குள்ளேயே இருந்ததுனால எனக்கு இது தோணவே இல்லடா. அதுக்கு தான் நான் இருக்கேனே எப்பவுமே. ஒரு பிரச்சனைன்னு இருந்து அதுக்குள்ளேயே நின்று பார்த்தா அதுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்காது. அதை மொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டு வெளியிருந்து பார்த்தாதான் அதுக்கு சொல்யூஷனே தெரியும். நீ தானடி எனக்கே சொல்லி கொடுத்த. இப்ப இருக்கிற குழப்பத்தில் உன்னால் இதெல்லாம் யோசிக்க முடியாது. ஆனா உன்ன மாதிரி என்னால யோசிக்க முடியும். நீ எப்படி ஒரு பிரச்சனையை தீர்ப்பேன்னு எனக்கு தெரியும். உன் ரூட்ல தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க, பாத்துக்கலாம். அந்த நேரத்துல இவங்க எல்லாம் கோயில்ல இருந்தது உறுதி ஆயிடுச்சுல, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அப்பாடா போதும்டா, இனிமே நம்ம பிள்ளைங்களை ஸ்டேஷனுக்கு எல்லாம் கூப்பிட மாட்டாங்கல்ல. அப்படி சொல்ல முடியாது. இன்னும் என்னதான் வேணுமா அவங்களுக்கு? அதான் அந்த நேரத்துல பிள்ளைங்க கோயில்ல இருந்தாங்கங்கிறது உறுதி ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எப்படி அவங்க தப்ப பண்ணிருக்க முடியும்? அந்த விஜி கிடைக்கணும், அப்பதான் இந்த கேஸ்ல இருந்து முழுசா வெளியே வர முடியும். அது வரைக்கும் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு தான் இருந்தா ஆகணும். என்னடா வளர்ற நீ? அதான் விஜய் செத்து போயிட்டாளே, அவ எப்படி திரும்ப கிடைப்பா? அவ செத்துட்டா அத நீ நம்புறியா? ஏண்டா நீங்க தானே எல்லாரும் போய் அவ பாடிய பார்த்தோம், அப்புறம் அவங்க அம்மா கூட அவ கால்ல ஏதோ மச்சமோ தழும்போ இருக்கிறத அடியில எல்லாம் காமிச்சதா சொன்னீங்களே. அதெல்லாம் சரிதான், ஆனா அது அவதான் சொல்லி முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியலையே. மரா, நீ என்னடா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் பண்ணக்கூடாதா? அது ஒண்ணு இல்லடா, நான் வந்து பண்ணிப்பேன்ல, எதுக்கு நீ இது பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீ உட்கார். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டல்ல, எந்த குழப்பமும் இல்லைல்ல? என்ன குத்து மதிப்பா தலையாடிட்டு இருக்கிற? உனக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு தெரியுமா? டேய் சத்தியமா நேத்து வரைக்கும் நான் தைரியமா தான்டா இருந்தேன். ஆனா
இன்னைக்கு ஸ்டேஷன்ல அந்த பிள்ளையார் கோவிலோட ஃபுட்டேஜ வாங்கி நாங்க இல்லைன்னு தெரிஞ்சப்போ அப்பா டேய் சத்தியமா பயந்துட்டேன். தெரியும். அதனால தான் நான் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். நான் உன் கூட இருக்கும்போது உன் லைஃப்ல ஏதாவது தப்பா நடந்துருமா, இல்ல நடக்க விட்டுருவேனா? நீ என்ன விடுறா, என் பயமே பிருந்தா கண்மணி பத்தி தான். நானும் ஆறுதல் சொல்லிட்டே இருக்கேன், அட்வைஸ் பண்ற, தைரியமா இருங்கன்னு சொல்றேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. வீரா, உன்னையும் அண்ணியும் பிருந்தாவையும் என்னை தாண்டி தான் தொட முடியும். இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போனாலும் நான் முன்னாடி வந்து நிப்பேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. நைட்டு தூங்குறாங்களான்னு கூட தெரியல. அதனால தான் இப்படி மயக்கம் வருது. வலிமா, வலிமா, வலிமா. வீரா, வா. என்னாச்சு வலிமா? துணி மடிச்சிட்டு இருக்கேன். வலிமா, நீங்க ஏதோ யோசனையில இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க மனசுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. என்ன, அந்த போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களே, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்ல வீரா, நம்ம வீட்ல இப்ப கண்மணி முழுகாம இருக்கா. அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவளை நம்ம சந்தோஷமா பாத்துக்கணும். அவளை சந்தோஷமா பாத்துக்கிறதுங்கிறது சுத்தி இருக்கிற நாமளும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா இந்த வீட்ல அப்படியா இருக்கும் சொல்லு? ஒண்ணு போனா ஒண்ணுன்னு ஏதோ ஒரு பிரச்சனை தினமும் வந்துகிட்டே இருக்கு. அந்த விஜிதான் போய் தொலைஞ்சான்னு நினைச்சா அவளால வர்ற பிரச்சனை மட்டும் ஓயவே மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்னைக்குதான் ஒரு தீர்வு வரும்னு தெரியல. ஏன் வலிமா, நம்ம கண்மணிக்கு 5 சோறு ஊட்டுற ஃபங்க்ஷனை பண்ணாம இருக்கோம்ல? ஆமா வீரா, இந்த பிரச்சனைகள்ல நானும் மறந்தே போயிட்டேன். அப்ப அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுவோம். நம்மள சுத்தி பிரச்சனை இருக்கும்போது வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா அந்த பிரச்சனை நம்ம கண்ணுக்கே தெரியாதுல, கொஞ்சமாவது சந்தோஷம் வரும். நல்ல ஐடியா வீரா. இப்பவே நீ மாறன்கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லு. சரி வலிமா. ஓடு. ஆண்டவா, இதுக்கப்புறம் இந்த வீடு மறுபடியும் கலகலன்னு இருந்தா அதுவே போதும்.